வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் நள்ளிரவு தொடங்கிய சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் புத்தாடை அணிந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய ஜென்மராக்கினி அன்னை பேராலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். அதனையடுத்து புதுச்சேரி கடலூர் மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் குழந்தை இயேசு சொரூபத்தை ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் வைத்தார். மேலும் சரியாக 12:01 மணியில் பிரார்த்தனையில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்கள் தங்களது அருகில் இருந்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக நூற்றாண்டு பழமை வாய்ந்த தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தின் பங்கு தந்தை பச்சையப்பனுக்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சால்வை அணிவித்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, 2 சுயேட்சை எம்எல்ஏக்கள் சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளனர். ஒருவர் பாஜகவின் பினாமியாக செயல்படும் சுயேட்சை, அதோடு சட்டமன்றத்தில் சபாநாயகர் பாரபட்சமாக செயல்படுகிறார், ஒரு தலைப்பட்சமாக நடக்கிறார் என்றால் தீர்மானத்தை கொண்டு வரலாம். சபாநாயகர் வழங்கும் தீர்ப்பும் எதிர்க்கட்சிகளுக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வழங்காவிட்டால் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரலாம். தற்போது சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்துள்ள தீர்மானத்தில் உள்நோக்கம் இருப்பதாக தெரிகிறது. ஒருவேளை அவர்களின் உள்நோக்கம் நிறைவேறினால் தீர்மானத்தை வாபஸ் பெற வாய்ப்புள்ளது. இதனால் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுகவின் ஆதரவு இல்லை, வேடிக்கை பார்ப்போம் என்றார். காங்கிரஸ் ஆதரவு என்பது அவர்கள் முடிவு. திமுகவை கலந்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் அறிவிக்கவில்லை. காங்கிரஸ் தீர்மானத்தை கொண்டு வந்தால் தலைமையிடம் கலந்து பேசி முடிவு செய்யப்படும் என சிவா கூறினார். ஒரு சபாநாயகர் மேல கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை பொதுவாக சபை நடக்கும்போது அந்த சபையில் அவர் அந்த உறுப்பினருக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கிறாரு, இல்லை அவர் கொடுக்குற தீர்ப்பில் திருப்தி இல்லை அவர் ஒரு சார்பாக இருக்கார், ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கார், தனிப்பட்ட சட்டமன்றங்களுடைய உறுப்பினருடைய மரபெல்லாம் மீறாருன்னா நிச்சயமாக அவர் மேலே அவங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுக்கணும். சுயேட்சையை விட்டு கொடுக்க வைக்கிறாங்க. அதனால் இது இவங்களை நம்பிலாம் நம்ம போயிட்டு நம்மளுடைய தலைமையிட்ட நம்ம கேட்டுன்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணுற அளவுக்கு இல்லை. ஏன்னு கேட்டால் இவங்க எப்போ நாளைக்கு இந்த கட்சியில் இருக்காங்க, நாளைக்கு எந்த கட்சிக்கு போவாங்க, நாளைக்கு என்ன முடிவு எடுப்பாங்க யாருக்கும் தெரியாது. அதனால் அவங்கள நான் குறைச்சி பேச விரும்பலை. ஆனாலும் இது ஒரு அரசியல் கட்சி, ஒரு சுயேட்சையை நம்பி இருக்கக்கூடிய 2 சுயேட்சை கொடுத்துறது நம்பி நம்ம போக முடியாது. புதுக்குப்பம் கிராமத்தில் கடற்கரை அருகே இருந்த 10க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் தீயிட்டு கொளுத்திய நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பூரணாங்குப்பம் அடுத்த புதுக்குப்பம் அழகிய கடற்கரையை பெற்றுள்ள மீனவ கிராமத்தில் நமது தமிழரின் பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த பனைமரங்கள் நிறைந்திருக்கும் பகுதியாகும். அண்மையில் தொடர்ந்து 2 ஆண்டு காலமாக புதுச்சேரி கவர்னர்களை வைத்து பல்லாயிரக்கணக்கான பனை விதைகள் பூரணாங்குப்பம் தனசுந்தராம்பாள் அறக்கட்டளையின் நட்டுள்ளனர். மேலும் தற்போது புதுக்குப்பம் கடற்கரை ஓரங்களில் பனை மரங்களாக வளர்ந்து புயல் பாதுகாப்பு மற்றும் நிலத்தடி நீர் பாதுகாப்பு போன்ற இயற்கையை பாதுகாத்து வருகிறது. அண்மையில் வந்த பெஞ்சல் புயலினால் பனைமரங்கள் அதிகம் இருந்ததினால் புதுக்குப்பம் கிராமம் பெரிய அளவில் பாதிப்படையவில்லை. பனைமரங்கள் புயலின் வேகத்தை கட்டுப்படுத்தக்கூடியது, நிலத்தடி நீரை சேமித்து குடிநீருக்கு ஆதாரமாக விளங்குகிறது. மேலும் பனை, நொங்கு, பனங்கிழங்கு, பனம்பழம் போன்றவையும் மக்களுக்கு மிகப்பெரிய உணவாக அமைந்துள்ளது. இவ்வளவு பெருமை வாய்ந்த பனைமரத்தை யாரோ சில சமூக விரோதிகள் நேற்று இரவு தீயிட்டு கொளுத்தியுள்ளனர். இதற்கு அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் சட்டப்பேரவை மாண்புகளையும் மரபுகளையும் மீறி செயல்பட்டு வருவது சபாநாயகர் பதவியை அவமதிப்பதாகும் என அதிமுக தொடர்ந்து கூறி வரும் நிலையில், பாஜக ஆதரவு எம்எல்ஏக்கள் தன் மீது தினசரி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கடிதம் கொடுப்பது ஏன் என சபாநாயகர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக ஆதரிக்காது என பாஜகவிற்கு ஆதரவான நிலைப்பாட்டை புதுச்சேரி திமுக எடுத்துள்ளது என்றும், திமுகவின் இரட்டை வேடத்தை சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறினார். தமிழகத்தில் பாஜகவை எதிர்ப்பது போல் ஸ்டாலின் அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. அதேபோல புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசுக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் இயக்கம் திமுக என கடுமையாக விமர்சித்தார். ஒரு விழா நடக்கும் போது முதலமைச்சர் எங்க உட்காரணும், சபாநாயகர் எங்க உட்காரணும், அமைச்சர் பெருமக்கள் எங்க உட்காரணும், சட்டப்பேரவை அதாவது துணை சட்டப்பேரவை தலைவர் எங்க உட்காரணும், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் எங்க உட்காரணும், அப்படி வந்து மேடையில முன்னுரிமை அளிக்கப்படக்கூடிய ஒரு லெட்டர் இது ஒரு அரசாணை. இவர் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக தேவையற்ற முறையில அரசு அதிகாரிகளை நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில ஏன்னா நீங்க எல்லா விழாவும் கூப்பிடணும்னு சொல்லிட்டு அழைப்பது மட்டும் இல்லாம இதை அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது சம்பந்தமே இல்லாம ஒரு கடிதத்தை காட்டி இதை போய் அன்பழகன்கிட்ட காட்டுங்கன்னா நாங்க என்ன எல்லாம் முட்டாளுங்களா? நாங்க என்ன கேட்கிறோம்? நீ சொன்ன இல்லையா யூடி ஆக்ட் 1963 படி எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துறான்னு சொன்ன இல்லையா? அதை தான் நாங்க காட்ட சொன்னோம். கடும் எதிர்ப்புக்கு இடையில் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் அமலானது. புதுவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பஸ் கட்டணம் உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியானது. பஸ் கட்டண உயர்வுக்கு அரசியல் கட்சியினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட பஸ் கட்டணம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. புதுவை சாலை போக்குவரத்து கழகம் புதிய பஸ் கட்டண விபரத்தை அறிவித்துள்ளது. அதன்படி புதுவையிலிருந்து சென்னைக்கு கிழக்கு கடற்கரை வழியாக செல்ல ரூபாய் 155 ரூபாய் 160, காரைக்காலுக்கு ரூபாய் 125 ரூபாய் 130, வேளாங்கண்ணிக்கு ரூபாய் 160 ரூபாய் 170, நாகப்பட்டினம் செல்ல ரூபாய் 145 ரூபாய் 160 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்காலில் இருந்து சென்னைக்கு ரூபாய் 275, கோவைக்கு ரூபாய் 345 ரூபாய் 360 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. புதுவையிலிருந்து திருப்பதிக்கு ரூபாய் 265 ரூபாய் 275 கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற புனித தேற்றருவு அன்னை ஆலயம் பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி காலத்தில் 1759 ஆண்டு கட்டப்பட்ட பழமை வாய்ந்த ஆலயமாகும். ஆங்கிலேயர்கள் படையெடுப்பின் காரணமாக சேதமடைந்து இரண்டாம் முறையாக ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு பிரெஞ்சுக்காரர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. 133 அடி உயர மணிக்கூண்டு கோபுரம் உள்ள ஆலயம் என்பதும் மற்றொரு சிறப்பு. இவ்வாலயம் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இரவு 12 மணிக்கு சிறப்பு திருப்பலியை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் நடத்தி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசு பிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா கலந்து கொண்டார். தேவாலயத்தில் ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள மேரி கட்டட வளாக அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், KSP ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
மத்திய அரசின் அறிவிப்பின்படி புதுச்சேரி மாநிலத்தில் 8ஆம் வகுப்பு வரை கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு 5, 8ஆம் வகுப்பில் அனைத்து மாணவர்களுக்கும் கட்டாய தேர்ச்சி என்ற முறையை ரத்து செய்து அறிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பள்ளிகளில் 5, 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்ய மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுவையில் ஏற்கனவே மத்திய அரசின் கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே மத்திய அரசின் உத்தரவை புதுவை அரசு ஏற்று செயல்படும். அதனால் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வித்தரம் உயரும். அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு இத்திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. தனியார் பள்ளிகளுக்கும் இந்த உத்தரவு பொருந்தும். தனியார் பள்ளிகள் நிச்சயமாக கல்வித்துறை உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றார். புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாயின் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞர் அணி சார்பில் பாரத ரத்னா முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழா வெகு விமரிசையாக பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக எல்லைப்பிள்ளைச்சாவடியில் உள்ள ராஜீவ் காந்தி அரசு மகப்பேறு குழந்தைகள் மருத்துவமனை அருகே கொண்டாடப்பட்டது. மாநில இளைஞர் அணி தலைவர் அற்புதராஜ் தலைமையில் மாநில இளைஞர் அணி பொதுச் செயலாளர் வருண் கணபதி முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மௌலிதேவன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வாஜ்பாயின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. வில்லியனூர் துலூர் அன்னை திருத்தலத்தில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இயேசு பிரான் அவதரித்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் கோலாகலமாக கொண்டாடினர். இதனையொட்டி புதுச்சேரி தேவாலயங்களில் நேற்று நள்ளிரவு சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் லூர்து அன்னை திருத்தலத்தில் அதிபர் தந்தை ஆல்பர்ட் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் அருட்தந்தையர்கள் ஆல்வின் அன்பரசு, டொமினிக் சாவியர், துணைத் தலைவர் டொமினிக், பொருளாளர் தர்மதுரை மற்றும் கன்னியாஸ்திரிகள், ஏராளமான கிறிஸ்தவர்கள், இறைமக்கள், பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி தேவாலயங்களில் அலங்கார மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. மேலும் ஆலயத்தின் வளாகத்தில் கிறிஸ்துமஸ் மரம், குடில்கள் அமைக்கப்பட்டுள்ளதை பொதுமக்கள் கண்டுகளித்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு ஆலயத்தில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி ஆலயத்தில் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ நீலாவதி அம்மன் உடன் விநாயகர், முருகர் மற்றும் நவகிரக சன்னதி ஆலயத்தின் 18ஆம் நாள் மண்டல அபிஷேகம் நடைபெற்றது. இதில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் சேதராப்பட்டு முக்கிய பிரமுகர் இருசப்பன், உபயதாரர் குடும்பத்தினர் பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சுமார் 500 பேருக்கு சம்பந்தி விருந்து வழங்கப்பட்டது. இதில் ஆலயத்தின் அறங்காவலர் குழுவினர் மற்றும் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தேவாலயங்களிலும் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் வெளிநாட்டினர் உட்பட ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். சுயேட்சை எம்எல்ஏக்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு திமுக ஆதரவு அளிக்காது என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு சறுக்கல் ஏற்படும் போதெல்லாம் துணை நிற்கும் திமுகவின் இரட்டை வேடத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.